Praise the Lord. கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God is good all the time. All the time. God is good. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் எப்போது நம்மை ரட்சித்தாரோ இறுதி வரையும் நம்மை நடத்தி கொண்டே தான் போகிறார். அவருடைய பாதியிலே விட்டு நீ இல்லை, நீ கெட்ட பையனாயிட்ட, கெட்ட மகளாயிட்ட, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் நித்தியமான வாழ்வுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிப்பின் வழியை தேவன் நமக்காக காண்பித்து அவர் நம்மை நடத்தி கொண்டே போகிறார் என்று நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் வணங்குகிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பை வழங்கினார். இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் என்னவென்றால், ஒரு கிருபையினுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் காலம் ஒன்று இருந்தது, நீதியினுடைய காலம் ஒன்று இருந்தது. அது எல்லாவற்றிலும் தேவன் ஒரு முற்றுகை கொண்டு அவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்நாள் வரைக்கும் அவருடைய வருகை மட்டும், திடீர் வருகை மட்டும் நம்முடைய காலம் என்ன காலம் என்றால் கிருபையினுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையினுடைய காலம் என்றால் என்ன? கிருபை, தேவன் நம்மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மேல் கருணை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் தேவனுக்கு முன்பதாக கரை முற்றதாய் இருக்கும்படியாக பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறோம். இப்பேற்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த பாக்கியவான்கள். என்ன சொல்லுவோம்? பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனாலும் நீதியினுடைய காலத்துல யார் வாழ்ந்தார்னாக்கா, நோவாவுடைய காலத்துல நோவாவுடைய வேலைக்குள்ளாக இருந்த 8 பேர் மாத்திரம்தான் அவர்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்குவதற்காக தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார். எத்தனை கோடி மக்கள் ஜலத்தினால் இறந்து போனார்கள். ஒரு பரிதாபமான ஒரு நிலை. ஒரு வேலைக்குள்ளாக அந்நாட்களிலே மழை இல்லை. நோவாவுடைய காலத்திலே மழை என்பது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மழை அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகுதான் வானம் திறக்கப்பட்டது. அந்த வானம் திறக்கப்பட்ட பிறகுதான் இந்த பூமிக்கு மழையை தேவன் உண்டாக்கினார். அது வரைக்கும் பூமியினுடைய ஆறுகள் மூலியமாக தண்ணீர்கள் பாய்க்கப்பட்டிருந்தது பூமிக்கு. அப்ப அந்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மழை என்றால் அவர்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது, விசுவாசிக்கவில்லை. அவர்களுக்கு நோவா எத்தனையோ கால வருஷமாக மனம் திரும்புங்கள், மழை வரப்போது, ஜலப்பிரயாணம் வரப்போது. ஜலப்பிரயாணம் என்றாலே அவங்களுக்கு வராத ஒரு காரியத்தை அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அந்நாட்களிலே அவர்கள் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு தேவன் அருமையான மோசேவை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பரலோகத்திலிருந்து நேரடியாகவே மோசே கையில தேவன் ஒப்புக் கொடுத்தார். ஜனங்கள் ஒரு கோட்பாடோடு கூட பரலோகத்திலே காணப்படுகிற அந்த ராஜ்யத்தின் அடிப்படை கீழாக இவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சில கற்பனைகளையும் கட்டளைகளையும் மனிதருக்கு காண்பித்து அதன்படி வாழுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வழியை காட்டினார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் காலம் ஒன்று இருந்தது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது நம்முடைய காலங்கள் மாறி எல்லோரும் இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் சொந்த குமாரனை பாராமல் இந்த பூமிக்கு நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கல்வாரி சிலுவையுடைய மரணத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இந்த தருணத்தையும் இந்த கிருபையின் காலத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் யாக்கோபு பக்கம்
315 நாம் வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிப்போம். 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எடுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், விசுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்க, அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்க, உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுளே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 6வது வசனத்திலே நாம் வசிக்கும் பொழுது அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்ற ஒரு வார்த்தையோடு கூட தொடங்குகிறது. ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, அப்பா, இந்த வசனத்துடைய ஆண்டவரே ஆழங்களையும் சத்தியங்களும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயமான நிலத்திலே ஆண்டவரே வார்த்தைகள் விதைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை 30, 60, 100 கனி கொடுக்கும்படியாக ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை நம்ம விதைக்கிறோம். நீர் பேசுங்க, நல்ல நிலமாய் மாறட்டும், நல்ல கனிகளை கொடுக்க நீ உதவி செய்யப்பா. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், நிறைய வழி நடத்துகிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் தேவன் அதிகமான நேசிக்கிறபடினால அவர் கிருபையை அளித்துக் கொண்டே இருக்கிறார். அதே சமயத்துல வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது உலகத்தினுடைய சிநேகம் கர்த்தருக்கு பகை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்தினுடைய சிநேகங்கள், நண்பர்கள் இருக்கிறாங்க, ஸ்கூல்ல எத்தனையோ ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க. படிக்கும் பொழுது அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அறியாதவர்களிடத்திலே தேவ பிள்ளைகள் உட்கார்ந்து ஒவ்வொரு மணி நேரமும் 8 மணி 7 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அவர்கள் யாரோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தேவனை அறியாத ஜனங்களோடு கூட சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலை இடத்துல 12 hour வேலை செய்கிறவர்கள் உலகத்தாரோடு கூட தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் மத்தியில எப்படி வாழ்ந்து அவர்கள் போக வேண்டும் என்று தேவன் வேதத்திலே நம்மளுக்கு ஒரு புத்திமதிகளை சொல்லுகிறார்கள். என்ன, எப்படி ஸ்கூல்லையும் சரி, வேலை இடத்துலையும் சரி, மற்ற ஆபீஸ்லையும் சரி, மற்ற எல்லா இடங்களிலும் தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி இப்பேற்பட்ட உலகத்துல எப்படி அவர்கள் மத்தியில எப்படி விலகி நம்ம போறது? நம்மளை மட்டும் ஒரு தனியா பார்க்க மாட்டாங்க. நம்மளேமோ பெரிய பரிசுத்தவான் மாதிரியும் அவங்களை விட்டு விலகி இருக்கிற மாதிரியும் அப்படின்ட்டு இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல அவர் பாவிகளோடு உட்கார்ந்து அவர் என்ன செய்தார்? அவர் விருந்து சாப்பிட்டார். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். இப்ப வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும், பரியாசம் செய்கிற இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலுமாய் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப விஷயம்
ஸ்கூல்ல எத்தனை பேர் கிட்ட இயேசு பத்தி சொல்லியிருப்பாரு? சொன்னது ஐயா நீங்க சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். எப்படின்னா ஸோ அப்ப நாம் உலகத்தில் வாழ்கிற பொழுது ஸ்கூலும் சரி மற்ற இடத்திலையும் வாழும் பொழுது நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சமாகவும் மற்றவர்களுக்கு மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நாம் அத வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வசனம் வாசிக்கிறோம்? அதே அதிகாரத்துல 4 வாசிப்போம். யாக்கோப்பு 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இப்ப இந்த வார்த்தை பவுல் யாக்கோப்பு நமக்கு ஒரு அறிவுரையா சொல்லுகிறார். உலகத்துல வாழும் பொழுது எல்லாரும் இருப்பாங்க, ஆனா உலக சிநேகம் தேவனுடைய ரட்சிப்பின் வழியாக ஒரு மனுஷனை கொண்டு போகாது. உலக சிநேகம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வெறுக்கிறார், ஒரு பகை உண்டாக்குகிறது அவர் சொல்லுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று தேவன் சொல்லுகிறார். தேவனை அறிந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை அறிந்த பிள்ளைகள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவங்க கெட்ட வேலைக்கு போவாங்க, வாங்கிச்சான் போயிட்டு அது கடைக்கு போயிட்டு என்ன பார்த்து சிகரெட் என்ன வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. இவங்க அடிக்க மாட்டானுங்க. ஆனா அவங்களோடு கூட போக 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 என்ன நடக்குது? காலங்கள் மாறப்படுது, சிந்தனைகள் மாறப்படுது, இருதயம் தடுமாறுகிறது. அவர்களுடைய செய்கிற வண்ணமாகவே இந்த பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிப்பார்கள். தேவனுக்கு உலக சிநேகம் தேவனுக்கு பகையாக மாறுகிறது. அப்ப தேவனோடு வாசமாய் தேவனை சுமந்து கொண்டு தேவனுடைய ஆவி உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் அப்பேற்பட்ட ஜனங்களோடு கூட தேவன் சொல்கிறார், அவனோடு கூட நீ உறவு கொள்ளாத, அவனோடு கூட பேசாத, அவனோடு கூட நடக்காத. என்ன சொல்லுவாங்க? பரியாசம், கேலியும் கிண்டலும். ஒரு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதபடி கேலியும் கிண்டலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வ மனுஷர்கள் தெய்வ பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர்களும் மற்றவர்களை பரியாசம் செய்ய தூண்டுபடியாக செய்யப்படும். அதுக்கு பிற்பாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பகைஞனாக நாம் மாறப்படுகிறோம். என்னவா மாறுறோம்னாக்கா தேவனுடைய பகைஞனாக நாம் பகைஞனை போல நாம் மாறப்படுகிறோம். அதே 5வது வசனத்தை வாசிப்போம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு பகையாக இருக்கிறது. உலகத்தோடு ஒட்டி இருக்கும் பொழுது தேவனுக்கு பகைஞனாக நாம் மாறுகிறோம். ஆனாலும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் சகலத்தையும் வென்று நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். மற்றவர்களை நம்முடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடும். அவர்கள் நம்முடைய கனிகள் மூலியமாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்களுக்குள்ளாக ஒரு வித்தியாசம் உண்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டு என்று சொல்லி மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ரட்சிப்பின் வழியிலே நாம் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்ப தேவன் அதிக கிருபை கொடுக்கிறார். அதே சமயத்துல பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்?
முதலாவது பாவம் எங்கு புறப்பட்டு வந்தது? பரலோகத்திலிருந்து தான் பூமிக்கு இந்த பாவம் வந்தது. லூசிபர் எங்க இருந்தான்? பரலோகத்துல இருந்தான். அவனுடைய சிந்தனையிலே அவன் பாவம் கொண்டபடினாலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் நிற்பேன் என்று சொல்லி தன்னை பெருமையோடு கூட எண்ணினபடினாலே பரலோகத்திலே அவன் பாவம் செய்தான். அப்ப பாவம் எங்கிருந்து முதலாவது வந்தது? பூமிக்கு. பூமியில் உண்டானதா இல்ல பரலோகத்திலிருந்து வந்தப்பட்டதா? பரலோகத்திலிருந்து வரப்பட்ட இந்த பாவமான காரியங்கள் அவன் மூலியமா இந்த உலகத்திற்கு தள்ளப்பட்டது. அவனோடு சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்ட தூதர்களும் இந்த பூமியிலே விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். தேவன் அதை வெறுக்கிறார் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பெருமை உள்ளவர்கள் நம்ம ஒரு லோன் எடுத்து ஒரு காடியோ இல்லை வீடியோ எடுத்துட்டாவே ஒரு மாதிரி பெருமையா இருக்கும். நம்ம என்ன செய்வோம், வீடியோ வாங்கியாச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பெருமை இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஆனா அந்த பெருமை ஏதாவது இடத்துல சிந்தனையில எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும். என் வாய்ஃப் எப்போதும் கொஞ்சம் பெருமையா தான் இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கிருங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்போதும் பேச்சுல கொஞ்சம் பெருமையா போகுது, கொஞ்சம் அடக்கிருங்க அப்படின்னும். நானும் சொன்னேன் என்னதான் பெருமையா இருக்கு, ஆனா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது அவங்க கண்டு கொள்றாங்க, நான் பெருமையா பேசுறேன், பெருமையா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வேலை இடத்துலயும் சரி, பள்ளி இடத்துலயும் சரி, சில இடத்துல ஐயா கொஞ்சம் கவனமா கேளுங்க. பள்ளி இடத்துலயும் சரி அவர்கள் பேசுற பேச்சுகள்ல வித்தியாசம் இருக்கும். இப்ப யாராச்சும் கம்பெனியில யாராச்சும் புதுசா வாங்கிட்டாங்கனாக்கா ஷோ அப் பண்ணுவாங்க. நான் இதை வாங்கிட்டேன், எனக்கு இது பெருமை, எல்லாத்துக்கும் ஷோ அப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பின்னோக்கங்கள் என்ன என்று பார்த்தால் அது அவர்கள் பெருமையாய் நினைக்கிற காரியங்களை காண்பிக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. இந்த காரியம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியத்திலும் நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் வர்ஷிப் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பெருமை வந்துடுது. கொஞ்சம் மியூசிக் வாசிச்சா ஒரு 2 கொம்பு குறைஞ்சிருது. ஸோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா சில பெருமையான காரியங்கள் வர ஆரம்பிக்கிறது. போன வாரமா 2 வாரம் முன்னுக்கு தெரியல எபிராம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தாத்தாவோட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல சித்தப்பா, தாத்தா எப்போதும் என்ன புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்குள்ள பெருமை வந்துடும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப எனக்கு பிடிக்கல. அவர் என்னை இப்போதும் அவரை பூச்சி பண்ணிட்டு இருப்பாராம். இவ் செய்யறதெல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்கிட்ட சொன்னான், என்ன சொன்னானே, சித்தப்பா தாத்தாவை பாருங்க இப்படி பேசுறாங்க, இப்போ எனக்கு கூட பெருமை வந்துச்சுன்னா கஷ்டம், அதனால தான் நான் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். நானும் பேசுறேன்யா, எப்படியா, சரி நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப ஒரு மனுஷனுக்கு தெரியுது, எபிராமுக்கு தெரியுது, அது ஒரு பெருமையான காரியங்கள் தனக்குள்ளாக பெருமை என்ற வேர் முளைக்காதபடி அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். சோ அப்ப அதே போலதான் தேவனுக்கும் அப்பேற்பட்ட காரியங்கள் புகழ்றது நல்லதுதான். ஆனா அந்த புகழ்ச்சி அந்த மனுஷனுக்குள்ளாக பெருமை உண்டாக்காதபடி ஒரு எல்லையை தேவன் உண்டாக்க வேண்டும். இப்ப பிசாசுக்கு பெருமை வந்தபடினால எங்க விழுந்தான்? பூமியில விழுந்தான். இப்ப மனுஷனுக்கும் பெருமைகள் வரும். சில போதர்களுக்குள்ளாக பெருமை பாராட்டுவார்கள். சில பாஸ்டரு என்ன செய்வாங்க, பாஸ்டர்னு கூப்பிடலன்னு சொல்லிட்டு என்னோட பக்கம் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பிஷோ, நான் ஒரு ஹாட் பிஷோ அப்படின்லாம் ஒரு ரேங்க் இருக்கும் பொழுது அதை வச்சுங்க என்னை கூப்பிட மாட்டாங்க. அப்ப என்னோட ரேங்க்கு என்ன மரியாதை அப்படின்னு எண்ணத்துல என்னாசை ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அது தேவன் அதை வெறுக்கிறார் என்று சொல்லி. அவர் யாரு? பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அனுதினமுமாய் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூர்ல வேலை முடிச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பிஐல வந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு மலேசியா பைக்கை பார்த்துட்டேன். ஒரு சடையை
ரொம்ப ஸ்லோவா ஸ்பீட் ரோட்ல வந்து ரொம்ப ஸ்லோவா போகாம நான் வெட்டி போறதுக்கு வந்து எனக்கு இடமே கொடுக்கல. ரொம்ப தூரம் பயணபால இருந்து ஜூரம் கிளமெண்டி வரைக்கும் அப்படா பாத்துக்க எவ்வளவு ஜேம்ல வந்து எனக்கு இடமே கொடுக்காமலே போன் அடிச்சாலும் தெரியாத ஸ்லோவா போடுறேன். எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நீ மலேசியா பைக்கில் தானே, நான் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் மோட்டோ பைக் நான் பாய்க்கிறேன், நான் உன்னை வெட்டிட்டு போயிட்டு நான் உன்னை ஸ்லோ பண்ணாம உனக்கு எப்படி இருக்கும் நீ பாருன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அந்த ஒரு எண்ணம் என்னது, நானும் சிங்கப்பூர் பைக் பாய்க்கிறேன்ட்டு ஒரு எண்ணம், பெருமையான ஒரு எண்ணம். அவனை வெட்டிட்டு பின்னாடி வந்து ஸ்லோ பண்ணிட்டு அவனை வெட்ட விடாம கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் அவனை இது பண்ணேன். பின்னாடி சிங்கப்பூர்காரங்களாம் இப்படின்னு போறானுங்க. அப்ப வந்து இதுல என்ன நடந்துச்சுனாக்கா, அப்புறம் பிற்பாடு தான் நான் அது வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஐயோ இது மாதிரி செயல் பண்ணியிருக்க கூடாது, இது ரொம்ப தவறான காரியம். என்னுடைய எண்ணத்திலே நான் ஒரு பெரிய சிங்கப்பூர் பைக் பாய்க்கிறேன், நீ மலேசியா பைக் பாய்க்கிற அப்படின்னு ஒரு தாழ்மை, ஒரு பெருமையினுடைய எண்ணம் என்னுடைய சிந்தையில காணப்பட்டது என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தப்படினார். உடனடியே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கேன், நான் செஞ்சதுக்கும் மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரை சொல்லி நான் தேவனோடு கூட மன்னிப்பு கேட்டேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் போல இருக்கு. ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே அது பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், டைரக்டா எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன சூழ்நிலையில இருந்தான்னு தெரியல, அவனுக்கு வண்டி பயந்துகிட்டு ஓட்டுனாலும் தெரியல, அப்பேற்பட்ட மனுஷனை போயிட்டு நான் வேணுமணிய பின்னாடி பிரேக்க போட்டு அவனை கொடுமைப்படுத்துற மாதிரி போய் என்னுடைய எண்ணத்திலையும் பாருங்க ஒரு தவறான காரியங்கள் ஏற்படுகிறது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்ட பிறகு அதுக்கு பிறகு இன்னமும் எனக்கு அப்பப்போ சில காரியத்தில் வரும்பொழுது அது ஃபிளாஷ் வரும். ஐயோ ஆண்டவரே அப்படி செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு ஓட்டு போய் மன்னிப்பு கேட்டுருவாரு. அதே போலதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தேவனுக்கு முன்பதாக நாம் பெருமையாய் காணப்படுவோம். குற்றார் உறவினர்களுக்கு முன்பதாக நம்ம காட்டும்படியாக நம்ம ஒரு லோடட், நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் என்று காட்டும்படியாக அவர்களுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்வோம், பெருமை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் மனத்தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு எபிகனேசர் தானியேலுடைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கை, ஒரு எபிகனேசருடைய ராஜாவுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் எடுத்துக்கொள்வோம் தானியேல் 4வது அதிகாரம் 'ஓகே, தானியேல் வந்து அவருடைய காலத்திலே எபிகனேசர் ராஜா ஒருத்தர் இருந்தார். எபிகனேசர் ராஜா அந்த பாபிலோனிலே என்ன நடந்தது, இஸ்ரேல் ஜனங்களை அந்த நாடு எபிகனேசர் ராஜா சிறை எடுத்து தேவாலயத்தையும் உடைச்சு எடுத்துட்டாரு. உடைச்சு எடுத்து அந்த மனுஷனுக்கு அவர் சில காரியங்களை காண்பிக்கிறார். இப்ப அதிலிருந்து கைதியாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான் யாத்ராக், மேஷாக், அபிதேகோ, தானியேல் 4 பேரும். அது அவர்களோடு கூட பல பேர் இருந்தார்கள், சிறைப்பட்டு போனார்கள். அப்படி சிறைப்பட்டு போகும் பொழுது அங்கு தேவ மனுஷர்கள் தேவன் அங்கு அரசாங்கத்திலே உயர்த்தி வைத்திருந்தார் தானியேலை. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவருடைய நண்பர்களை என்ன செஞ்சிட்டாரு, நெருப்புல போட்டாங்க. நெருப்புல போடும் பொழுது அந்த நெருப்புல அவர்களை தேவன் காப்பாற்றினார் என்று சொல்லி யார் கண்ணால பார்க்கிறார், எபிகனேசருடைய வாழ்க்கையில அவர் கண்ணால பார்த்து அவர்களை கொண்டு வரும்படியாக காண்பித்தார். அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, இவர் தான் மெய்யான தேவன், இவர்களை ரட்சித்து இவர்களை கொண்டு வந்த தேவன் உண்மையான கடவுள் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்து விட்டார். அறிக்கை செய்துவிட்டு இத்தனைக்கும் எபிகனேசருடைய அவர் வந்து ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன்.
இப்ப ஈராக்கினுடைய எப்படி இருக்குதோ அந்த ஈராக்கு தேவனை அறியாத மனுஷர்கள் இருக்கிறாங்க, அதே அரசாங்கத்தை தான் அவர் இருந்தார். சதாம் ஹுசேனா ஈராக்கில் உள்ளதான். அப்பேற்பட்ட ராஜா பரம்பரையுடைய சேர்ந்த அந்த மனுஷன் இப்ப இந்த உலகத்துக்கு அவர் அறிக்கை செய்கிறார், இவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி. யாருடைய தேவன்? தானியேல் வணங்குகிற தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் விசுவாசித்து அவர் நம்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு 3வது அதிகாரத்துக்கும் 4வது அதிகாரத்துக்கும், அதாவது தானியேல் 3வது அதிகாரத்துக்கும் 4வது அதிகாரத்துக்கும் 30 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்ப 30 வருஷம் சென்று எப்ப நடந்த காரியம்? இப்ப யாத்ரா மேஷா அபிநயிக்கோவை இப்ப எங்க போட்டாங்க? நெருப்புல போட்டு, அதன் பிறகு தேவன் 4வதா அவருடைய மத்தியில உலாவிக் கொண்டு அவர்களை எந்த ஒரு சேதமும் படுத்தாமல் கொண்டு வந்து காண்பித்தார். அந்த சம்பவத்திலிருந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. 30 ஆண்டுகள் சென்று 30 ஆண்டுகள் சென்ற பிறகு அவர் ஒரு என்ன சம்பவம் கண்டதுன்னா, அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்திலே வானத்துக்கு எட்டின ஒரு மரத்தை பார்க்கிறாரு. அந்த மரம் நிறைய கிளைகள் உள்ளதாக இருக்கிறது. அந்த கிளைகளும் ஒரு தேவ தூதன் அந்த கிளைகளை அதை வெட்டி, அந்த மரத்தை வெட்டி வெறும் அந்த வேறு மாத்திரம் வைத்ததை அவர் சொப்பனத்திலே காண்பிக்கிறார். இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லும்படியாக யாரை அவர் கூப்பிடுகிறார் என்று சொன்னால், தானியேலை அவர் கூப்பிடுகிறார். இப்ப தானியேலை கூப்பிட்டு அவர் அர்த்தத்தையும் சொல்லுகிறாரு. அர்த்தத்தை சொல்லிட்ட பிறகு நான் வாசிப்போம். 4:2-3 வாசிப்போம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமும் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுடனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்போ சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்வியரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படி பெர்ஷத்பாத் என்ற பெயரிடப்பட்டு பசுத்த தேவனின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாக பெஷத்தாரே, பசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்குது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்ல என்று நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அந்த அர்த்தத்தையும் சொல்லி, நான் படுத்திருக்கும் போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால் இதோ தேசத்தின் மத்தியிலே மிக உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலர்ந்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியாய் இருந்தது. எல்லாம் ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளின் ஆகாயத்து பட்சிகளின் தாவரித்த சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கப்பட்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கோப்புகளை தரித்து போடுங்கள், இது இவையெல்லாம் உதிர்ந்து இதன் கனிகளை சிதறடியுங்கள். இதன் கீழ் உள்ள மிருகங்கள் இதன் கொப்புளுகளும் பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசு புலியை தங்கி ஆகாயத்தின் படியிலே நனைவதாக. மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கிடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இல்லாமல் மாறுபடி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும்.
வேண்டும். உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷனை தாழ்ந்தவனையும் அதை மேல் அதிகாரியாக்குறார் என்று ராஜ்ய ஜீவர்கள் அறியும்படிக்கு காவலர்கள் தீர்ப்பினால் இந்த காரியமும் 17 வாசிக்கும் பொழுது உன்னதமானவனை மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமது சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷன் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக இருக்கிறது ஆக்குகிறார் என்று அதன்படிக்கு காவலரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். ஓகே, இப்ப சொப்பனத்தையும் கண்டு சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அவர் சொல்லுகிறாரு. 7 ஆண்டுகள் கடந்து போவோம், அவன் புள்ள தின்ன போறான், அவன் மாட்டை போல புள்ள தின்னுமா, அவன் ரூபமே மாறி இப்ப யாருடைய ரூபம் மாறப்போகுதுனாக்கா இந்த நெபுகத்நேசருடைய ரூபம் மாறப்போகுது. அவன் 1 ஆண்டுகள் மாட்டை போல அவனுடைய சிந்தனை எல்லாம் மாறப்பட்டு மங்கின ஒரு சிந்தனை, ஒரு பைத்தியம் பிடிச்ச போல அவன் காணப்பட போகிறான். எதனால காணப்பட போகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையை தேவன் யார் என்பதை அவன் கண்டு கொண்டிருந்தான். எப்ப 30 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவன் மெய்யான தேவன் யெகோவா தேவன் என்று அவன் அறிந்தபடினாலே அவர்தான் உண்மையான கடவுள் என்று அவன் அறிந்தபடினாலுமோ அவன் தனக்குள்ளாக ஒரு சிந்தனையை கொண்டு வந்தான். அவன் ஒரு மத்தியான வேளையிலே அவன் காணப்படும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறது என்று நாம் படிக்கும் பொழுது 4:26 வாசிக்கும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும். ஆகையால் ராஜாவே, நாம் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதி செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உங்களுடைய வாழ்வை நீடித்துக்கலாம் என்றார். இது எல்லாம் ராஜாவுடைய நேபுகாத்நேசர் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு இப்ப தானியேல் அவருடைய சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் உங்களுடைய ராஜ்யம் தாழ்மைப்பட்டவர்களுக்கு கொடுக்க போறாரு தேவன். இப்ப உங்களோட ராஜ்யத்தை நீக்கி வேறொரு ராஜ்யத்தை கொண்டு வர போறாரு. ஆனாலும் அந்த நாட்களிலே நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவன் மாட்டை போலவும் மாட்டுக்குள்ளே தின்றது போலவும் இருப்பீங்க. அப்புறம் அவர் 28 வாசிக்கலாம். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு 1 வருஷம் சென்ற பிறகு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாவத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேசரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடு சந்தரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்ப்பாய். இப்படியே உன்னதமானவருடைய மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. இப்ப இந்த ஸ்டோரியை ஏற்கனவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப எபிபனேசர் ராஜா ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன், அவன் விக்கிரகங்களை வணங்குற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனாலும் ஏன் ஆண்டவர் ஒரு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாரு? ஏன் தேவன் இப்ப எல்லா ராஜாவும் பாத்தீங்கன்னாக்கா நான் இவ்வளவு சாதிச்சுட்டேன்னு சொல்லி எல்லாம் பெருமை இருக்கும் தானே? ஏன் இவருக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கான ஒரு தண்டனை வருவது? எப்படி இருக்காருனாக்கா ஒரு மாட்டை போல ஏதாவது வாசிப்பது
32. மனுஷன் என்று தள்ளப்படுவாய். மனுஷனிடத்திலிருந்து இப்ப தள்ளப்படுவாய். வெளியே மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். வெளியே மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல் புல்லை மேய்ப்பாய். மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று வெளிப்படுகிறது. ஏன் இந்த ராஜாவுக்கு இவ்வளவு தண்டனை? அந்த ராஜாவான ஒரு வாழ்ந்த மனுஷன் அவன் எங்க விழுந்தான் என்று சொன்னால் அவனுடைய பெருமையின் நிமித்தமாக அவன் விழுகிறான். இயேசு தேவன் யார் என்பதை, யெகோவா தேவன் யார் என்பதை அந்த 30 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த ராஜாவுக்கு தெரியும். எப்பேற்பட்ட வல்லமை உடையவர் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவன் என்ன செய்தான்? இந்த ராஜ்யத்தை பார்த்து நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் வாயிலிருந்து புறப்பட்ட பொழுதே அவன் அந்த 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 என்ன சொல்லுவாங்க, மாடை போல அவன் மாறினான் என்று சொல்லி மாடை போல பிள்ளைத்தின ஆரம்பிச்சுட்டான். அப்ப தேவனுக்கு பெருமையாய் நிற்கும் பொழுது, தேவனோடு பெருமையாய் பேசும் பொழுது, தேவ மனுஷர்கள் பெருமையாய் நினைக்கும் பொழுது, பேசும் பொழுதோ தேவன் அங்கு உடனடியாக ஒரு தண்டனையை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் உணர முடியும். அப்ப இந்த மனுஷன் என்ன செய்தான்? இந்த ராஜாவாகிய எபினேசராகின் மேல் வந்து 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாப்தத்து கொண்டு ராஜாக்கு அரண்மனையை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். அந்த மாரி சொல்லும் பொழுதே அவனுடைய வாழ்க்கை தேவன் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். பாருங்க, தேவனை அறியாத ஒரு ஜனத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு தண்டனை கொடுப்பார்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையை நாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்பேற்பட்ட ராஜாவுக்கே தேவன் அவனுக்கு 7 காலங்கள் கடந்து போக மட்டும் அவன் பைத்தியமா இருந்தான். ஒரு ராஜா ஒரு பைத்தியமா மாறுறது இப்படி இருக்கும். அதுவும் புள்ள தின்னுகிட்டு இருக்கிறான். ராஜாவா ஆளுகை செய்த மனுஷன் ஒரு பெரிய ராஜ்யத்தை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் தேசம் சேரியா பட்டிருக்கிற எல்லா தேசத்தையும் கைப்பற்ற ராஜா இப்ப புள்ள தின்னுகிட்டு ஒரு ஒரு மாட்டை போல இருக்கிறாங்க. அதை பார்க்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கும். அப்ப பெருமை என்ற அந்த எண்ணமும் பெருமை என்ற வார்த்தையும் அவ்வளவு வல்லமையாய் அவனுக்குள்ளாக கிரியை செய்து அந்த மனுஷனை விழும்படியாக பிசாசாதவன் அதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறான் என்று நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு தேவன் என்ன செய்கிறார்? நாம் வாசிப்போம் அதே வசனத்துல 33 வாசிப்போம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும், அவனுடைய தலைமயிர்கள் கழுகையினுடைய இறகை போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும், பட்சிகளின் நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஓகே, இப்பொழுது அந்த 7 ஆண்டுகள் அவன் 7 காலங்கள் நடைபெறிட்ட போது அவன் ராஜாவா இருந்தான். இப்பொழுது அவனுடைய ரூபங்களில் மாறி போய் மிருகத்தை போல மாறினான். இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது என்ற சம்பவம் பார்ப்போம். 34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம்.
அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிருகைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா. தேவன் இங்க என்ன நடக்கிறார்? பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நின்றார், தாழ்மை உள்ளவருக்கோ என்ன செய்கிறார்? கிருபையை அளிக்கிறார். இப்ப நேபுகாத்நேச்சாருக்கு இப்பொழுது தேவனை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது அவனுடைய காரியங்களை அவன் உணர்ந்து, அவன் செய்த பெருமைகளை உணர்ந்தபடினாலே தேவனை வானத்துக்கு நேராக தேவனை பார்த்து அவனை புகழ்கிறவனாய் மாறினான். எப்ப அவன் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக தேவனை புகழ்ந்த பொழுது அவனுடைய ரூபம் எப்படி மாறினதுதான்? உடனடியாக மாறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபையை உடனடியாக அவர் அளிக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். நாம் பெருமை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் போய் நாம் நிற்கும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் அவரோடு கொடுக்கும் பொழுது நம் ஆவியிலும் நம் சிந்தனையிலும் நம்முடைய பார்வையிலும் நாம் பெருமையாக எண்ணும் பொழுது அந்த காரியத்தை யார் பார்க்கிறார்? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தேவனிடத்தில் உடனடியாக தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது தேவன் உடனடியாக அங்கு கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த சம்பவத்தில் நாம் எபிகனேசருடைய ராஜாவுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எதிர்த்தாய் அவன் பெருமையாய் நினைத்தான். ஆனாலும் தேவனுக்கு முன்பதாக அவன் தாழ்மைப்படும் பொழுது தேவன் உடனடியாக அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை மறுபடியும் ராஜாவாய் மாற்றினார் என்று நான் பார்க்க முடிகிறது. எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் சில காலம் பிரீசன் போயிட்டு பிறகு என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் மாறப்பட்டது. பின்மாற்றத்துக்குள்ளாக போகும் பொழுது மறுபடியும் சில ஆண்டுகள் நான் பின்மாற்றத்துக்கு போகிற பிறகு தேவனில் நான் செய்த தவறுகளை நான் உணர்ந்து தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே மன்னிச்சிருக்க ஆண்டவரே, நான் உருதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் மன்னிச்சிருக்க ஆண்டவரே சொல்லிட்டு நான் கதறி அழுது ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் எனக்குள்ளாக ஒரு புதிய கிருபையை கொடுத்தார். ஒரு புதிய ஆரம்பத்தை என் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்தார். கொடுத்த பொழுது என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தலைக்கலாக மறுபடியும் மாற்றினதை நான் பார்க்க முடியும். காரணம், நான் சில காலங்களுக்கு மாற்றத்துக்கு போக பின்பு தேவனிடத்தில் மறுபடியும் நான் வரும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது வாசிப்போம். யாக்கோபுடைய புஸ்தகத்துல யாக்கோபு 4வது அதிகாரத்திலே வாசித்ததை 4:10 வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எப்ப நான் தேவனுக்கு முன்பதாக நான் தாழ்த்தப்பட்டு, ஆண்டவரே எபிகனேசர் ராஜாவை போல நான் தாழ்த்தப்பட்டேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே சொல்லிட்டு நான் ஜெபம் செய்யும் பொழுது, கண்ணீர் விட்டு ஜெபம் செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. எப்படி உயர்த்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆரம்ப காலகத்திலே ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்காது.
தேவன் என்ன செய்தார், ஒரு வேலையை எனக்கு ஆசீர்வதித்தார். இப்படி என்னுடைய பிரதர் சரவணன் வேலை அவர்கள் மூலியமாக நீ சிங்கப்பூர் வேலைக்கு போ, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாரு. அந்த வேலையின் மூலியமாக ஒரு வார்டன், டிராஃபிக் வார்டனா தேவன் அங்கே ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். என் வாழ்க்கையிலே டிராஃபிக் வார்டன் முதலாவது நான் 11 வருஷத்துக்கு முன்பதாக டிராஃபிக் வார்டனாக இருக்கும் பொழுது நான் பார்க்கும் பொழுது பக்கத்தில் போகிறவங்க, சீனவங்க, மலாய்க்காரவங்க, தமிழவங்கலாம் என்னை பார்த்து சிலர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது நான் சிறையில் இருக்கும் பொழுது, ஒரு கைதியாக இருக்கும் பொழுது, ஒரு செகோவை பார்க்கும் பொழுது நான் சிலர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தேவன் என்ன செய்கிறார், மனம் திரும்பும் பொழுது அவருடைய கிருபையினால அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார். அப்போ போற வரவெல்லாம் பார்த்து சிலர் பண்ணி அப்படி போகும் பொழுது இது ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆண்டவரே, நான் சிறைச்சாலையில இருந்தேன், இப்போ ஏன் ஆண்டவரே எனக்கு ஒரு 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 அந்தஸ்தை கொடுத்து என்னை ஒரு மற்றவர்கள் என்னை மதிக்கும்படியாக நீங்க செய்கிறீர்கள் ஆண்டவரே சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். அதன் பிறகு பார்க்கும் பொழுது ஆண்டவரே, 100 இடத்திற்கு வேலை மாறும்படியாக ஒரு ஆஃபர் வந்துச்சு. நானா தேடி போகல, எனக்கு ஒரு நண்பரை தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப அவர் பழக்கமாக இல்லை. அவர் பெரிய வீரா. ஸோ அந்த பையன் வந்து என்கிட்ட ஒரு நாள் தருணம் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். அப்புறம் ஏதோ ஒரு கான்டாக்ட் பண்ணி நான் விடோவில் இருக்கும் பொழுது அவர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னார், ப்ரோ எனக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா. அப்புறம் வேலை வேணாம் அப்படின்னா, ஸோ சிஸ்கோவில் வந்து ஒரு வேலை இருக்குது, எடுத்துக்கிறீங்களா. என்ன வேலை இதுன்னு எனக்கு தெரியாது. சரி நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஆஃபர் எடுத்து வீட்டுக்கு போனேன். எல்லா டக்குனு வந்து என்ன வேலைக்கு போகிறேன்னே தெரியல, என்ன ஜாப்னே எனக்கு தெரியல. போகும்பொழுது பார்த்தாக்கா ஹெல்த் ப்ரொமோஷன் போர்டில் ஒரு ஆடிட் பண்ணுற ஒரு வேலையை கொடுத்தாங்க. போனேன், ஆடிட் பண்ணிட்டு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அதாவது சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸை வைப்பாங்க. ஃபுட்பால் விளாடுறவங்க, பேட்மிண்டன், ஜும்பா, கார்டியோ, நியூட்ரிஷன், இப்பேற்பட்ட கவர்மெண்ட் வந்து பொதுமக்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவைட் பண்ணுற இடத்துல இதெல்லாம் அந்த சலுகைலாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணுறது தான் என்னோட வேலை. 1 ஹவரில் வேலை முடிஞ்சு ஆஃபீஸ் போய் ரிப்போர்ட் செஞ்சுட்டு அதுக்கு மாதிரி ஒன்று இல்லை சொல்லி வீட்டுக்கு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன வேலை இதுன்னா 1 ஹவர் வேலை, 2 ஹவர் வேலை, அதை வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. என்னால் நம்பவே முடியலையா அப்படின்ட்டு. அப்போ பாருங்க, அந்த ஆடிட் பண்ணுற இடத்துல ஆடிட் வந்தாவே அவங்கெல்லாம் கைகள்லாம் ஆடும். ஒரு ட்ரெயின், ஒரு சிங்கப்பூரியன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரியன் நல்லா படித்தவருங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பற்றியில் நான் ஆடிட் பண்ணுறவனா தேவன் அங்கே வைத்தார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில் இருந்தவனை ஒரு ஆடிட்டராக தேவன் அந்த இடத்துல உயர்த்தினார் என்று நாம் பார்க்க முடியுது. காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபையினாலே தேவன் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் கிருபை நம்மை உயர்த்துகிறதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பார்க்கும் பொழுது படிப்படியாக ப்ரொமோஷன் பண்ணி படிப்படியாக உயர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிற ஒரு வேலை என்னன்னாக்கா, தேவன் உயர்த்தின ஒரு காரியம் என்னன்னாக்கா, என்ஃபோர்ஸ்மெண்ட் சூப்பர்வைசர் என்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நானே தேடி போல எனக்கு ஒரு எப்பயோ நான் அப்ளை பண்ண ஒரு ஜாப்பு எத்தனையோ வருஷம் கண்டு எனக்கு ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணுறாங்க. நான் கேரளா இருக்கிறேன். ஸோ நான் கேரளா இருக்கும் பொழுது மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் எடுத்துக்கிறீங்களா, சூப்பர்வைசர், என்ஃபோர்ஸ்மெண்ட் சூப்பர்வைசர் எடுக்கணும். அப்போ நான் சிஸ்கோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 8 வருஷமாக சிஸ்கோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் சூப்பர்வைசராக போகிறதுக்கு இன்னும் ஒரு 7 இல்லாட்டி 4 மடங்கு போனால் தான் அந்த ஒரு இதுக்கு போக முடியும். இப்போ வந்து எனக்கு டைரெக்டாகவே இப்போ அந்த ஒரு ரேங்க் எனக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஜோம் பண்ணிட்டு அந்த ஒரு ஆண்டு எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருந்தாரு. கக்காக்குழாயில் இருக்கும் பொழுது உனக்கு நிறைய ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ வாக்கு அளித்திருந்தாரு. அது நினைவு கூறும்படியாக தேவன் செய்தார். அது தேவன் சொன்னபடியே ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன், உயர்வு மேலே உயர்வு தேவன் உயர்த்தி கொண்டே போனார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை. என்னோட ஒரு எஸ்பிஎம் தான்.
நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே செய்யுது, எனக்கு இந்த வேலைக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா என்னை கொண்டு போறீங்களே அப்படின்ட்டு. காரணம் என்றால் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் தாழ்த்தும் பொழுது நம்முடைய தாழ்த்தும் பொழுது, நம்முடைய ஹம்பலா அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது, தேவனை நாடி போடும் பொழுது உடனடியாக நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி செய்த தவறுகளும் பெருமைகளும் நினைக்கும் பொழுது உடனடியாக தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்து ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நாம் ஒப்புரவாகும் பொழுது தேவன் நம்மை மன்னித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தையை நாம் வசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் படிப்படியாக அது உயர்த்துகிறதை நீ பார்த்து கொண்டே இருப்பீர்கள். தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்த்தும் பொழுது, நம்ம எவ்வளோ குற்றங்கள் செய்யும் பொழுது உடனடியாக மனிதர்கள் மத்தியிலும் சரி ஏதாவது நம்ம குற்றமா அவர்கள் காயப்படுத்தும் பேர் பேசிடுவோம், உடனடியாக அவங்களோட ஒப்புரவாகும். அதை செய்யும் பொழுது தேவன் மிகுந்த ஆசீர்வாதத்தின் கிருபையை நம்மளுக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்மளை தாங்கி நடத்திக்கிட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மோட்டர் ஓட்டிக்கிட்டே இருப்போம், ஆனா சிந்தனை எங்கேயோ பார்த்து ஏதோ போயிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த சிந்தனையில தவறு இருக்குதா யாரும் கண்டுபிடிப்பா, பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடித்து நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக பெருமை இல்லாதபடி தாழ்மையோடு கூட இருக்கும் பொழுது தேவன் நம்மை உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, அப்பா நேசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பெருமையாய் இல்லாதபடி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஆண்டவரே பெருமையாய் இருக்காதபடி ஆண்டவரே, மனத்தாழ்மையோடு கூட நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புரவாக்குகிறோம் ராஜா. ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையில செய்த பாவங்களும் ஆண்டவரே, ஆவியிலே செய்த பாவங்களும் ஆண்டவரே, மற்றவர்களை புண்படுத்தி இருக்கிறோம் ராஜா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உடைய கிருபையினாலே எங்களுக்கு மன்னித்து எங்களை நடத்தும்படியாக வச்சு வைக்கிறோம். ஆவியானவரே பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஆனால் மனத்தாழ்மையோடு கூட அவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் நாம் வரும்பொழுதெல்லாம் அவர் கிருபையினாலே நம்மை உயர்த்துவராய் இருக்கிறார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்தவராக இருக்கிறார்.
பெரியதப்பா. அப்பா, தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவரே நீ கிருபை அளிக்கிற தேவன், அவர்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அற்பமானவர்களாக ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அழகரித்து ஆண்டவரே அப்பா எங்களை உயர்த்துகிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு பெரியதப்பா, உடைய இறக்கம் பெரியதப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். அப்போஸ்தலர் பிரமாணத்தை வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் உட்பட்டு கன்னி மரியாதையிடத்தில் பிறந்தார். அவர் பொன்னிய பிலாத்தின் அதிகாரத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அடக்கப்பட்டார். அவர் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்தில் எழுந்தருளி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலதுபுறத்தில் விட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க அவர் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உலக ஆராதனைய பரிசுத்த சபையின் சமத்துவமான ஐக்கியம் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சேர்ந்து வாசிப்போம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாரே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசம் பண்ணி உன் மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தருடைய முகத்தை உன் மேல் பிரகாசமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். May God bless you. Amen. Go.